ஹாய் நண்பர்களே, மீண்டும் நம்ம யூடியூப் சேனல் வர இருக்கிறோம். நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா ஜனநாயக மூவி பத்தி நம்ம பேச போறோம். ஜனநாயக மூவில வந்து ரிலீஸ் ஆகுமா ரிலீஸ் ஆகாதா, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து நம்ம கிட்ட வந்து சென்சார் சர்டிபிகேட் வருமா வராதான்றது தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க ஜனங்கள். அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து சர்டிபிகேட் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்றது நமக்கு தெரியல. அது கொடுத்தா தான் படத்தை வந்து 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ண முடியும்ன்றது, இன்னைக்கு நைட்டுக்குள்ள வந்தால் தான் படம் ரிலீஸ் பண்ண முடியும்னு சொல்றாங்க. நம்ம மூவி வருமா வராதான்றது நம்ம ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா பார்த்துட்டு இருக்கோம். ஜனநாயக மூவிக்கு வந்து நம்ம அந்த படத்தை வந்து நம்ம பார்க்கறதுக்கு நம்ம எவ்வளவு மக்கள் வந்து பொங்கலுக்கு ரொம்ப ஆவலா இருக்காங்க. ஏன்னா ரொம்ப நாள் இப்போ ஒரு லாஸ்ட் படம்ன்றதோட அண்ணனோட கடைசி அப்படின்ற ஒரு முன்னேற்றத்துல இருக்கிறதுனால இது வந்து நம்ம முன்னாடியே பேசணும். அதனாலதான் ஜனநாயக மூவி வருது அப்படின்னா மக்கள் வந்து எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சர்டிபிகேட்டால இப்ப நம்ம பெரிய பிரச்சனை நம்ம இருக்கோம். இந்த சர்டிபிகேட் நம்மளுக்கு வருமா வராதா, இல்ல படத்தை தள்ளி வைப்பாங்களா தள்ளி வைக்க மாட்டாங்களா என்று ரொம்ப ஒரு பிரச்சனையா இப்ப நான் பார்க்கறது ஒரு நியூஸ்லயும் அதை பத்தி மட்டும் தான் அவங்க பேசுறாங்களே தவிர வேற எது பத்தியும் அவங்க பேசல. சொல்றது அவங்க புரியுதா? இப்ப நம்ம ஜனநாயக மூவில பாத்தீங்கன்னா படத்தை பத்தி நம்ம பேசுறோம். படத்தை பாத்தீங்கன்னா விஜய் அண்ணன் வந்து போலீஸ் கேரக்டர் ரோல் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உள்ள நிறைய பேர் அரசியல் எல்லாத்தையும் பத்தியும் அவங்க பேசியிருக்காங்க, நம்ம பார்த்தோம். ட்ரைலர்ல வர சாங்ஸ் உள்ள பண்ணியிருக்க செட்டு எல்லாம் அவ்வளோ நேச்சுரலா இருக்கு. அதுக்கும் இல்லாம நம்மளுக்குன்னு ஒரு எதிரியா ஒரு ஒரு படத்தை நம்மளுக்கு எடுத்துட்டு வராங்க. அந்த படத்தை பத்தி நம்ம பேசாம இருக்கக்கூடாதுல்ல. அந்த படத்தை பத்தி நம்ம பேசணும், பேசாமலாம் இருக்கவே முடியாது. அந்த படத்தை பத்தி நம்ம பேசணும். ஏன்னா ஜனநாயகம் பத்தி மட்டும் நான் பேச மாட்டேன். ஜனநாயகம் கூட வர ரிலீஸ் பண்ணும் போது வர இந்த படத்தை நம்ம பத்தி பேசணும். 9ஆம் தேதி வந்து அண்ணன் படம் ரிலீஸ், 10ஆம் தேதி தம்பி படம் ரிலீஸ் அப்படின்னு பேசலாம். ஓகேவா? ஏன்னா அந்த படம் வந்து சிவாஜி கணேசன் படம், 10வது படம் வந்து சிவாஜி கணேசன் பண்ணிருக்கீங்களா, இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்துட்டு வந்துருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஜனநாயக படத்துல நிறைய சீன்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஆனா ஜனநாயக படத்துல வர பிரச்சனையே இப்ப பார்த்துட்டு இருக்கோம். எதுக்குதான் நம்மளுக்கு பிரச்சனை வராம படம் ரிலீஸ் ஆகாமான்னு கேட்டா ரிலீஸ் ஆகாது அப்படிலாம். ஏன்னா விஜய் அண்ணா படம்னு பாத்தீங்கன்னா எப்பயுமே ஒரு பிரச்சனை இருக்கும். ரிலீஸ் பண்ற டேட் எனக்கு தெரிஞ்சு தள்ளி போலான்னு சொல்லிட்டு வாய்ப்பு இருக்குதுன்னு நீங்க சொல்றாங்க. ஆனா கம்பல்சரி சொல்றேன், 9ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகும். எல்லா தேட்டர்லயும் எல்லாரும் போய் பார்க்கணும். அதே மாதிரி நம்ம தேட்டர் எப்பவுமே வந்து ஃபுல்லா தான் இருக்கும். நீங்க மேக்சிமம் கேர்ள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் கொஞ்சம் போய் பார்க்கலாம் நீங்க. ஏன்னா அன்னைக்கே போய் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. பசங்களை தான் போய் மேல போய் நிப்பானுங்க, இங்க போய் நிப்பானுங்க, அங்க போய் நிப்பானுங்க. இப்ப அதுல பாத்தீங்கன்னா ஜனநாயக மூவில பாத்தீங்கன்னா நிறைய வந்து ப்ரோக்ராம்ஸ் நிறைய இருக்குது. அதே மாதிரி நம்ம இங்க இருந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இசை வெளியீட்டு கூட நம்ம நாட்டுல வெளியிட விடாம மலேசியால போய் வெளியிடுறோம். எதுக்கு பாத்தீங்களா? அதெல்லாம் ஒரு பிரச்சனை. அண்ணனுக்கு விஜய் அண்ணனுக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும். அண்ணன் எதுக்கு இந்த பிரச்சனையை தெரியல. இது லாஸ்ட் படம் அண்ணா சொல்றாரு, அது லாஸ்ட் படம் இருக்க கூடாது. உடல் படமும் நடிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா வந்து நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு மலேசியால. இப்போ மக்கள் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறது வந்து அண்ணனோட கடைசி படத்தை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது இன்னொரு ட்விஸ்ட் ஒன்று வருது. அந்த ட்விஸ்ட்ல நம்ம இப்போ இந்த ட்விஸ்ட் நம்ம முன்னேறி தான் போய் ஆகணும், தவிர பின்னாடி வரக்கூடாது. நம்ம பின்னாடி காலக்கூடாது. ஏன்னா முன்னாடி தான் நம்ம போகணும். எதுக்கு சொல்றேன்னா இந்த சர்டிபிகேட் தான் சொல்றேன். இந்த சர்டிபிகேட் எப்படியாவது வந்தாதான் 9ஆம் தேதி படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனையா வைக்க போறாங்கன்றது நம்மளுக்கு தெரியுது. அது பிரச்சனையை சால்வ் பண்ணி வரணும். பிரச்சனையை சால்வ் பண்ணி நம்ம எப்படி வரப்போறோம்னு தெரியல. மக்களுக்காக மக்களுக்கு வந்து பொங்கல் தலை பொங்கலா ஆகணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப 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 ஆசைப்படுறேன். தளபதி தான் மேக்சிமம் இந்த வாழ்க்கையிலே, தளபதி இல்லைன்னா வாழ்க்கையே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்ப நான் ஒன்னொன்னும் சொல்றேன், தியேட்டர் போய் பாக்குறோம் பசங்க எல்லார்ட்டையும் சொல்றேன், மேலே ஏறுறது, கீழே நின்று பாக்குறது, சைடில் நின்று பாக்குறது, மேல இருந்து குதிக்கிறது, எனக்காண்டு கம்பி சாவுறது, இந்த மாதிரிலாம் பண்ணாம டீசெண்டா அண்ணன் படத்தை போய் பார்த்துட்டு அது மாதிரி டீசெண்டா வரத வந்து இந்த முயற்சியை முன்னேறுவா பண்ணுங்க. ஏன்னா கடைசி படமா இருக்குது. மேக்சிமம் மேலே ஏறுவானுங்க, போர்டை கிரிப்பானுங்க, கீழே குதிப்பானுங்க, பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற சேர்ஸ் எல்லாம் உடைப்பானுங்க. இதெல்லாம் அவனுக்கு செஞ்சா நடக்கும். நடக்காம இருக்காது, வாய்ப்பு இல்லை, நடக்கும். இதெல்லாம் நடக்கக்கூடாது. இதுக்கு வந்து போலீஸோ எதுவோ அவங்க தான் வந்து முன்னேற்றம் வந்து எடுக்கணும். இது ஒரு எச்சரிக்கை எடுக்கணும். ஏன்னா வந்து லாஸ்ட் படம்ன்றதுனால மேக்சிமம் வந்து நிறைய அடிப்படை வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வேற படத்தை வந்து கிளிக்கவும் வாய்ப்பு இருக்குது. வேற ஏதோ ஒரு படம் வந்துச்சுன்னா அந்த படத்தை கூட கிளிப்பாங்க. அது உண்மைதான். அது எந்த தேட்டர் இருந்தாலும் கிளிக்க தான் செய்வாங்க, பேனர் கிளிப்பாங்க. அது எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா வந்து வரப்போறது தளபதி பொங்கல். ஏன்னா தளபதி படம் எப்ப பார்த்தாலும் பாருங்க, ஜில்லா,
எல்லாமே பொங்கல் தான். பொங்கல் ரிலீஸ் பண்ற படம்லாம் பாத்தீங்கன்னாலே சூப்பரா இருக்கும். ஏன்னா அண்ணனோட படம் எல்லாமே செம ஃபேமஸா தான் இருக்கு. ஆனா அண்ணனுக்கு லாஸ்ட் படம்ன்றதுனால ஒரு 30 நிமிஷம் எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்காங்க படத்துல. ஒரு 3 மணி நேரம் தான் படம், ஒரு 30 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. எதுக்கு 30 நிமிஷம் எக்ஸ்ட்ரானா அவரோட வரலாறு வேற போடுறாங்க அந்த படத்துல. அதுவே நம்ம அந்த ட்ரைலர்ல அந்த வரலாறை பாக்கிறதுக்குன்னே நம்ம அந்த படத்தை பாக்குறதுங்க லாஸ்ட் அந்த வரலாறை பார்த்துதான் வரணும். படம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரலாறு, அண்ணனோட வரலாறு எப்படி சின்ன வயசுல இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு மேல வந்திருப்பார்ல, அதை நீங்க பார்க்காம வந்தா எப்படி. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ஜனநாயகம் படத்துக்கு வந்து மெயின் விஷயம் அந்த சர்டிபிகேட் சொல்றாங்க. அந்த சர்டிபிகேட்டை வாங்கியே ஆகணுன்றதுனாலதான். இல்லைன்னா தேதி மாத்திடுவோம், 14ஆம் தேதி போயிடும், 15ஆம் தேதி போயிடும் அப்படின்னு போயிடும். அதை வந்து நம்ம போக விடாம நம்மளோட இடத்துல இருந்து பாருங்க. நம்ம இடத்துல அண்ணன் வந்து படம் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டாருன்னா அந்த 19 ரிலீஸ் பண்ணுவோம், கம்பல்சரி ரிலீஸ் பண்ணிட்டா ஆகும். அப்படிதான் நம்ம எதிர்பார்க்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ புக்கிங் எதுவுமே போல, எந்த தேட்டர் எந்த ஒரு ஆன்லைன்லயும் புக்கிங் இல்லை. நீங்க எதுவும் செக் பண்ணி பார்க்கறது வேஸ்ட்டு. நாளைக்கு வேணா செக் பண்ணி பாருங்க, நாளைக்கு வேணா புக்கிங் வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த படத்துக்கு வந்து யூ கொடுப்பாங்களா இல்லை ஏ கொடுப்பாங்களான்றது சும்மா தெரியல. அதையும் நம்ம பார்க்கணும். என்ன பார்த்துட்டு 18 வயசுல போகலாமா, 18 வயசு மேலே இருக்கிறவங்க போகலாமா. ஆனால் மேக்ஸிமம் கர்ப்பிணி பெண்கள் மேக்ஸிமம் போகாதீங்க, தேட்டருக்கு பக்கமே போகாதீங்க. ஏன்னா ஏற்கனவே கரூர் பிரச்சனையே நம்மளுக்கு ஒரு பெரிய பெரிய பிரச்சனையை பார்த்து வந்திருக்கோம். கர்ப்பிணி பெண்கள், இந்த வயசான பொண்ணுங்க, இதெல்லாம் கொஞ்சம் மேக்ஸிமம் வந்து போகாதீங்க, தயவுசெய்து போகாதீங்க. ஏன்னா இந்த ஒரு 5-6 நாள் கழிச்சு போறது பெஸ்ட். இருக்கோம் 5-6 நாள் கழிச்சு போறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட். ஏன் சொல்றேன்னா ஏன்னா வந்து எதனா ஒரு பிரச்சனை வந்துட போகுது அவங்களால. ஏன்னா படத்துல வந்து படத்துக்காக வந்து எல்லாமே உயிரே கொடுக்குற அளவுக்கு பண்ணுவானுங்க. ஜனநாயக டாபிக் பத்தி நம்ம பேசுவோம், இவ்வளவும் ஜனநாயக டாபிக் பத்தி தான் பேசிருக்கோம். அந்த படம் வர்றதுக்கு ஒரு மேக்ஸிமம் 9ஆம் தேதி நம்ம படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க. அதனால ஃபர்ஸ்ட் ஷோக்கு ஃபர்ஸ்ட் டிக்கெட் நான் வாங்க போறேன், ட்ரை பண்ணி தான் வாங்கணும். மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் டிக்கெட் வாங்கினா கூட ஒரு தேர்ட் டிக்கெட் தான் வாங்கிக்க முடியாது. வாங்கணும். மக்கள் வந்து என்ன நினைச்சிருப்பாங்க, ஃபர்ஸ்ட் டிக்கெட் வாங்கணும் ரொம்ப காசு கொடுத்து வாங்கலாம், 25,000 கொடுத்து 30,000 கொடுத்து வாங்கலாம் அப்படிலாம். அன்னைக்கு என்ன ரேட்டோ கம்மியா வாங்கலாம். மக்கள் அதிகமா போய் ஒரு இடத்துல சேராதீங்க, எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாதீங்க. அண்ணனுக்கு வந்து பேரைகளை படுத்தாதீங்க. அண்ணனுக்காக ஒரு சின்ன வேண்டுகோளை தான், ஒரு படத்தை பார்க்க போற இடத்துல கூட ஒரு சண்டை வச்சிடாது. ஏன்னா எது சொல்றேன்னா இது அண்ணனோட படம், கடைசி படம்ன்றதுனால ஒரு தாழ்மையா பார்த்துட்டு ஒரு சுவாகமா வாங்க. அதுதான் நம்மளுக்கு வந்து இப்ப கொடுக்க போற நாயகமா அரசியல் பக்கம் போயிட்டான்னு சொல்லிட்டு நம்ம அரசியல் பற்றினா பேசல. நம்ம பேசுறதுக்குள்ளவே ஜனநாயகம் மூவி ரிலீஸ் ஆகணும். 9ஆம் தேதி வரும். இந்த அப்துல் ஸ்பாட் என்ற ஒரு சேனல், யூடியூப் சேனல்ல வந்து நம்ம வந்து இந்த யூடியூப் சேனல்ல வந்து பேசி கொடுக்குறோம். எப்பயுமே அப்துல் ஸ்பாட் சேனல்ல வந்து நான் வந்து ரிவ்யூ வந்து நான் ஜனநாயக படத்தை பத்தி நான் படம் வந்து அடுத்த நாளே நான் போடுறேன், சூப்பரா போடுறேன். நீங்க எல்லாம் கேளுங்க. படம் எப்படி இருந்துச்சு, என்ன எப்படி போச்சு, எப்படி வந்தாங்க, எப்படி போனாங்க, இது எந்த படத்தோட கதை, எப்படி போச்சு, அண்ணனோட அரசியல் வாழ்க்கை என்ன, எல்லாமே நான் சொல்றேன். இதை எது அவங்க என்னெல்லாம் பண்றாங்க எல்லா பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அந்த எக்ஸ்பிளைன் பண்ண போறது வந்து அப்துல் ஸ்பாட் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல்ல தான் வரும். இந்த சேனலுக்கு மேக்சிமம் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மெயின் சப்ஸ்கிரைப் தான் மெயின். லைக் பண்ணுங்க. ஏன்னா வந்து அப்பதான் நீங்க பண்ற ஒரு சப்ஸ்கிரைப் ஒரு லைக் தான் நாங்க இன்னும் உற்சாகமா பேசுவோம், இன்னும் பேசுவோம். இப்ப நான் எல்லாத்த பத்தியும் பேசியிருப்பேன், அரசியலை பத்தி பேசியிருப்பேன், ஒரு பிரச்சனையை பத்தி பேசியிருப்பேன், வாழ்க்கையை பத்தி பேசியிருப்பேன், மொபைல் கடையை பத்தி பேசியிருப்பேன், ஒரு போன் வெடிக்கிறத பத்தி பேசியிருப்பேன், எல்லாத்த பத்தியும் நான் பேசியிருக்கேன். இப்போ நான் ஒரு படத்தை பத்தி பேசுறேன்னா நீங்க கொடுக்க ஒரு சப்ஸ்கிரைப் தான். என்னென்ன விஷயம் வருதோ இன்னொரு விஷயம் எல்லாம் வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப இதுவா இருக்கும், அதை பத்தி நான் பேசணும், பேசி எல்லாருக்கும் தெரிவிக்கணும். என்ன யூடியூப் சேனல் வந்து பேச வர வச்சது அப்துல் ஸ்பாட்டுக்கு ரொம்ப 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 நன்றி. My channel subscribe and like. My name Ajis. Bye. Thank you.